இப்போ பாருங்களேன் 17 into 17 பார்த்தாலும் ஸ்கொயர் நம்பர் மனப்பாடமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 17 ஸ்கொயர் பார்த்தா எனக்கு 289 தான் வரும். சரி, அப்போ இது என்னது நாட் அ பிரைம். அப்போ கண்டிப்பாக எது பிரைம் நம்பராக இருக்கும்? இந்த 173. ஸோ அப்போ 173 தான் பிரைம் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்க. 16th ப்ராப்ளம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 105. 105 காரணிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்றத பாருங்க. ஸோ இதுக்கு வந்து மெத்தடாலஜி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம்? நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குன்ற பாருங்க. 105க்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணுங்க. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எந்த டேபிள் போடுவோம்? 2 போட முடியுமா? ஏன்னா பிகாஸ் என்ன இருக்கு? 5 இருக்கு, போட முடியாது. அடுத்து 3 போட முடியுமா பாருங்க. ஏன்னா 5 + 1 6 இருக்கு, அதனால 3 போடலாம். 3 போட என்ன ஆயிரும்? 3 3s are 9, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 5 3s are 15. அதே போல் 5 டேபிள் போடலாமா? அதுக்கு 35, 7 5s are 35. அதே போல் 7 டேபிள் போடலாமா? 1 7s are 7. அப்போ 105 போல் என்ன எழுதிக்கலாம்னு பாருங்க. 3/1 × 5/1 × 7/1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆமா இல்லையா? ரைட். இப்படி வந்தால் டேம் என்ன டேம் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும்? பவரில் என்ன இருக்கோ அதை ஒன்று ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 1 இருந்தால் கண்டிப்பாக 2ன்னு எழுதணும். இங்கே 1 இருக்குது, கண்டிப்பாக 2 தான் எழுதணும். இங்கே 1 இருக்குது, கண்டிப்பாக 2 தான் எழுதணும். மல்டிபிள் பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8. இதான் ஒரு பெரிய ஷார்ட்கட். ஸோ D is our answer. 8 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பாருங்க. The sum of squares of 2 consecutive natural numbers is 265. What are the numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் எப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஞாபகம் இருக்கா? ஸோ கவனிங்க. ஸோ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? அதாவது சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த 2 consecutive natural numbers தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் எக்ஸ்னா ஸ்கொயர் தான் சொல்கிறாங்க. அப்போ தான் x² ப்ளஸ் அடுத்த பக்கத்தில் ஒரு நம்பர் என்னவா இருக்கும்? x + 1 தானே இருக்கும். ஸோ x + 1 ஹோல் ஸ்கொயர் = என்ன இருக்கும்? 265 அப்படின்றது இருக்கும். ஆமாம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? எழுதுன கரெக்டாக? இது வந்து அது ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு நம்பர் அது ஒன்னோட கூட தானே இருக்கும். ரெண்டோட ஸ்கொயரையும் நான் அடிஷன் பண்ண ஒரு ஆன்சர் என்ன சொல்கிறாங்க? அடிஷன் பண்ண ஒரு ஆன்சர் வந்து 265 அப்படின்ற சொல்கிறாங்க. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்போ இது x² அப்படியே வச்சுக்கலாம். இதை என்ன ஃபார்மல் போடுவீங்க? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் போடுவீங்களா? a² + b² + 2 × a × b அந்த ஃபார்முலா அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் போடுவீங்க. இங்கே என்ன இருக்குது? எனக்கு 265 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? x² + x² பார்த்தா எனக்கு 2x² அப்படின்றது ஆயிரும். ப்ளஸ் 1² 1 தான். ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 2 × x × 1 2x தான் வரும். ஸோ 265 இருக்கும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் இல்லையா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. 2x² 2x காமன் பக்கத்தில் எழுதிக்கோங்க. இந்த 265 கூட என்ன ஆயிரும்? மீதம் பார்த்தா இந்த +1 இருக்கும். இந்த 265 தான் -265 அப்படின்னு ஆயிரும். இந்த 265 எங்கிட்ட கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. 2x² + 2x - 264 வருமா? எப்படின்னு தெரியுதா? ஏன்னா -265 + 1 இருக்குது. ஸோ -264 தான் வரும். இது எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? ஸோ எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. ஸோ 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. என்ன வரும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும்? x² + x -1 2s are 2 3 2s are 6 2 2s are 4. அதாவது இது 2 இது வந்து எப்படி எழுதலாம்? 2 × 132 எழுதலாம்ல, அதான் வெளியே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஈக்குவல் என்ன இருக்குது? 0 அப்படின்றது இருக்கும். ஸோ 2 மல்டிபிள் இருக்காங்க இருப்போம். அது 0 / 2 0 தான் வரப்போகுது. ரிமைனிங் என்ன இருக்குது? x² + x - 132 அப்படின்றது இருக்கும். ஸோ 132 ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரணும்? எனக்கு மல்டிபிள் பண்ணால் -132 வரணும், அடிஷன் பண்ணால் +1 வரணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம்? 11 × 12 போட்டுக்கலாமா? ஆமாம் இல்லையா? ஸோ மல்டிபிள் பாருங்க. 12 × 11 என்ன வரும் நம்மளுக்கு? உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு நம்பர் 11 பிறகு என்ன பண்ணுவீங்க? 12 × 11 எப்படி வந்து 132 சொல்கிறேன்னு பாருங்க. எப்படி சொல்லுவோம்? அந்த 1 × 2 எப்படி போட்டுக்கலாம்? நடுவில் 2 அடிஷன் பண்ணணும். 1 + 2 என்ன வரும்? 3 வரும். ஸோ 12 × 11 பார்த்தா எனக்கு 132 தான் வரும். ஏன்னா ஷார்ட்கட்டு நம்பர் ஆஃப் சிஸ்டம் பார்க்கும்போது சொல்லியிருக்கேன் நான். ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு அடிஷன் பண்ணால் -1 அப்படின்னா பெரிய நம்பருக்கு நான் கொடுப்பேன் மைனஸ் கொடுப்பேன். பெரிய நம்பருக்கு நான் கொடுப்பேன் மைனஸ் கொடுப்பேன். ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க. இங்கே x கொடுக்கலாம், இங்கே x கொடுக்கலாம். ஸோ அப்போ x என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 12 அப்படின்றது கிடைக்கும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் இல்லையா? ஸோ +x தான் வரணும். ப்ளஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ் வரணும். அதாவது நல்லா கவனிங்க, அடிஷன் பண்ண ப்ளஸ் தானே வரணும். அப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கொடுக்கணுமா? ப்ளஸ் எங்கே கொடுக்கணும்? மைனஸ் எங்கே கொடுக்கணும்? எங்கே கொடுக்கணும் மைனஸ்? பார்த்தீங்கன்னா இங்கே தான் மைனஸ் கொடுக்கணும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், அடிஷன் பண்ணி பாருங்கள். 12 - 11 தான் +1 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் வரும்? ஸோ அப்போ x - 11
எக்ஸு ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இது ஈக்குவல் டு 0 பண்ணால் தான் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 கிடைக்கும். இது ஈக்குவல் டு 0 பண்ணால் கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு -4 கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் டேர்மாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 11. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11னா எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும் 12 இருக்க முடியும். அப்போ ஆன்சர் என்னது? 11 and 12. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ ஸ்டெப்பு செஞ்சு தான் இந்த சம்ம செய்யணுமா சார்? வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த சப்டிவிஷனை கொஞ்சம் செக் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் செய்யலாம். ஸோ எப்படி செக் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அதாவது ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் அடிஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 265 வரும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 265 வரும். இதோட ஸ்கொயர் நம்பர் பாருங்கள் 64. இதோட ஸ்கொயர் நம்பர் 81. இரண்டு அடிஷன் பண்ணுங்க என்ன வரும் பாருங்கள். 60 + 80 என்ன வரும்? இது 60 + 80 ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 140 தான் வரும். கண்டிப்பாக அது ஆன்சர் கிடையாது. ஏன்னா பிகாஸ் 265 வரும். அதே மாதிரி இதே அடிஷன் பண்ணால் என்ன வரும்? இதை அடிஷன் பண்ணால் 100 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? 121. ரெண்டே அடிஷன் பண்ணால் 221 தான் வரும். கண்டிப்பாக அது ஆன்சர் கிடையாது. ஏன்னா 265 வரும். இது ரெண்டே அடிஷன் பண்ணி பாருங்களேன். 11 ஸ்கொயர் என்ன வரும்? எனக்கு 121. 12 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 144. இதை பாருங்க 4 + 1 5, 4 + 2 6, 1 + 1 2. இதுதான் கரெக்டாக வருது. இதை நம்ம ஆன்சர் பார்த்தோம். ஸோ இது ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. 12 and 13 பாருங்களேன். இது 144 போகும். இது என்ன வரும்? 169 வரும். ஸோ 9 + 4 கூட்டினா என்ன வரும் நம்மளுக்கு? 3 வந்துடும். லாஸ்ட் டிஜிட் எனக்கு என்ன இருக்குங்க? 5 இருக்குது. ஸோ அப்போ இது ஆன்சர் கண்டிப்பாக கிடையாது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி என்னன்னா சப்டிவிஷனை செக் பண்ணி நீங்கள் என்ன அது அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்டிவிஷனை நீங்கள் மொரோவர் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்க. 18. If the sum of the consecutive 3 whole number is 540, then these values அப்படின்னு அதாவது 3 ஹோல் நம்பருக்குன்னா 540 அப்படின்றது வரும். அந்த நம்பர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம்? இது எல்லா நம்பரையும் அடிஷன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வரைக்கும் தான் போவீங்க. அடிஷன் பண்ணி பாருங்க என்ன வரும் பாருங்க. ஸோ 8 + 9 17, 20 சரி 20, 2 இருக்கு, 3 2 இங்கே இருக்கு, 9 16 24. ஸோ பேலன்ஸ் 2 இருக்கு. 2 + 1 3 4 5 540. அப்படி இது ஆன்சரா? எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. 8 + 6 14, 14 + 8 என்ன வரும் நமக்கு? ஒரு 22 வரும். ஸோ 2 0 தானே ஃப்ரெண்ட்ஸ் வரும். 6 + 6 12, 12 + 8 10. ஸோ 20 வரும். 6 + 6 12, 20 + 8 20 வரும். ஸோ 0 பேலன்ஸ் 2 இருக்கும். 9 17 14. ஸோ 4 இருக்கும். 9 17 24 இருக்கும். ஸோ பேலன்ஸ் 2 தான் இருக்கும். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து 2 + 1 3 4 5. இங்கேயும் 540 தான் வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக 540 வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத திரும்ப ஆயிடுவீங்க. இதில் சப்டிவிஷன் யூஸ் பண்ணி நம்மளை கண்டுபிடிக்கும். ஏன்னா ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்கான். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஸோ சம் ஆஃப் த கன்சிகூட்டிவ் 3 நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூட்டத்தொகை 540 எனில் மதிப்புகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கான். இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? நான் சரி கடை பாருங்க. எக்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வச்சுக்கோம். அதுக்கடுத்து எந்த நம்பராக இருக்கும்? ஒரு எக்ஸ் + 1 இருக்குமா? அதுக்கடுத்து நம்பர் என்ன வரும்? ஒரு எக்ஸ் + 2 இருக்க முடியுமா? இதோட கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க? 540 அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். ஆமாம் தானே? ஆமாம் இல்லையா? ரைட். இப்போ என்ன இருக்காங்க? 1x 2x 3x. ஸோ 3x ப்ளஸ் இங்கே 1 + 2 3 இருக்குமா? இங்கே 540. ஸோ அப்போ இங்கே 3 காமன் எடுத்துருங்க என்ன வரும்? இங்கே என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ் + 1 மட்டும் இருக்குமா? இங்கே என்ன இருக்குது? ஒரு 540 வச்சுக்கோங்க. அப்படியே 3 பண்ணிங்க. 1 3 சார் 3, பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 இருக்கும். 8 3 சார் 24, 0 அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போது எக்ஸ் + 1 பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குது? 180 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும் நம்மளுக்கு? 180 - 1. அப்போ எக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா 179. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 179 எங்கே இருக்குன்னு பாருங்கள். டி தான் ஆன்சர். அப்போ 179 180 181. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராப்ளம் தான் இது ஃபுல்லாமே. சரிங்களா? நார்மல் ஒரு கால்குலேஷன் தான். நான் உங்களுக்கு கிளியருக்கான தான் இவ்வளோ லென்த்தியாக எழுதுங்க. இவ்வளோ லென்த்தியாக நீங்கள் எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக செஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்கள். இஃப் n cube is odd number, then which of the following statement is true? இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது n cube odd நம்பராக இருந்தால் n ஸ்கொயர்டும் odd நம்பராக இருக்கும், n-ம் odd நம்பராக இருக்கும். ஈவன் நம்பர் எதுவுமே வர வாய்ப்பே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமா? ஒரு odd நம்பர் எடுத்துக்கோம். 3ன்றது ஒரு odd நம்பர். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? எடுத்துக்கோமா? ஸோ 3 odd நம்பர், n-ன்றது 3, 3ன்றது ஒரு odd நம்பர். அப்போ n ஸ்கொயர் என்ன வரும்? 3 3s are 9. 9 is also the odd number. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? அதே போல் 3 cube, அப்படிதான் n cube என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம்? 3 cube அர்த்தம். அப்போ 3 cube போட்டால் என்ன வரும்? 3 3s are 9, 9 3s are 27. 27 is also the odd number. ஸோ அப்போ ஒரு நம்பர் odd நம்பராக இருந்தால், இப்போ n cube பண்ணுறது odd நம்பர்னா n ஸ்கொயர்டு odd நம்பராக இருக்கும், n-ம் odd நம்பராக தான் இருக்கும்.
இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்ற பாருங்க. இஃப் என் கியூப் இஸ் ஆட் நம்பர் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என் கியூப் ஒற்றை எண் எனில் கீழ்கண்டவற்றில் எவை உண்மையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என் ஒற்றை எண், ஆமா தானே ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக எண் வந்து ஆட் நம்பராக தான் இருக்க முடியும், ஆமா தானே? கண்டிப்பாக அதோட ஆன்சர் வருமா? ஸோ கண்டிப்பாக அது ஆன்சர் தான். அடுத்து என் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ த ஆட் நம்பர். கண்டிப்பாக ஆமா தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ தானே பார்த்தோம் என் ஸ்கொயர் ஆட் நம்பர் தான் வரும். என் ஸ்கொயர் ஈவன் நம்பர் வருமா? ஸோ கன்ஃபார்மாக கிடையாது. அப்போ 1 and 2 தான் கரெக்டு. அப்போ டி தான் எனக்கு தேவையான ஆன்சர். இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்க. 20. இஃப் n is a multiple of 5 then which of the following are multiples of 5 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்ற ஒரு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்னன்றது ஒரு நம்பர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்னன்றது ஏதோ ஒரு நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நான் டேரக்டாக என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு 5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 எடுத்துக்கோங்க. 5 is also தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை 10 கூட எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. 10 is also தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? n + 15, அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டேர்மில் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது வர்ற ஆன்சரும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ n + 15 போட்டால் என்ன வரும்? 10 + 15 என்ன வரும்? 25. 25 ஆல்சோ அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். அப்போ கண்டிப்பாக என்னது? இது கரெக்டான ஆன்சர் தான். ரைட்டு. 7 × n போட்டு பாருங்க. 7 × 10 ஏன்னா என்னுக்கு போல 10 வச்சுட்டோம். ஸோ 70 தான் வருமா? இட் இஸ் ஆல்சோ அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். ஸோ 7 × n போட்டாலும் கண்டிப்பாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் வரப்போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா n/5 அப்படி போட்டு பார்த்தா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வருது அப்படின்ற பாருங்க. என்னன்ற நம்பர் வந்து அந்த 10. ஸோ 10/5 போட்டால் என்ன வரும்? நமக்கு 2 அப்படின்றது வரும். ஸோ 2 இஸ் நாட் அ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ 3 வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சரில் சேராது. அப்போ என்ன வரும்? 1 and 2 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ 1 and 2 தான். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் சம் கரெக்டாக சால்வ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றதை பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 50. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ கவனிச்சுக்கோங்க. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்ம மொபைல் நம்பர் மாதிரி தான் ஞாபகம் எப்படின்ற சொல்லி தந்துடுறேன். கவனிச்சுக்கோங்க. 44 44 22